இந்த வீடியோவில் வந்து 2 into n கிராஃபிக்கல் மெத்தட் சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 into n அப்படின்னா என்ன மீன்ஸ்னால், ஸோ 2ங்கிறது வந்து ரோ. ஸோ இந்த சம் வந்து கண்டிப்பாக 2 ரோஸ்க்கு மேலே வந்து இருக்காது. அதனால தான் 2 இதில் பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ n இது வந்து 2ங்கிற ரோ, ஸோ n வந்து காலம். ஸோ n மீன்ஸ் என்னென்னா, ஸோ அதில் வந்து 3 காலம் இருக்கலாம், 2 காலம் இருக்கலாம், 3 4 5 6 எத்தனை காலம்னாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதில் வந்து 2 into n போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக 2 ரோஸ் தான் இருக்கும், பட் சம்மில் வந்து எத்தனை காலம்னாலும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த சம்மில் வந்து எத்தனை இருக்குது, 2 ரோ தான் இருக்குது, பட் காலம் வந்து 4 காலம் இருக்குது. ஸோ மேபி இதில் வந்து 5 காலம் கூட கொடுக்கலாம், 5 காலம் 6 காலம் 7 சம்திங் இருக்கலாம், பட் ரோ வந்து கண்டிப்பாக 2 ரோ தான் இருக்கும். ஸோ அதான் இதில் உள்ள கான்செப்ட். ஸோ இன்னொரு சம்மில் எப்படின்னா, ஸோ m into 2 உண்டு. ஸோ அது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து m into 2னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது 2 into என்னென்னா, ஸோ 2 ரோ காலம் வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் அதுக்குள்ள மீனிங். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இதான் அதில் உள்ள சம் 8 -2 -7 9 -6 6 4 -2. ஸோ சொல்யூஷன் வந்து இந்த ஸ்டெப் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப் எழுதினதுக்கப்புறமா ஸோ இந்த ஒரு சேடல் பாயிண்ட்டாக இல்லையாங்கிறது நம்ம நீங்கள் இந்த யூனிட் எல்லாமே ஃபுல்லாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஐ மீன் இந்த 5th யூனிட்டில் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக இந்த ஸ்டெப்பை கண்டுபிடிங்க, ரோ மினிமம் அண்ட் காலம் மேக்ஸிமம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரோ மினிமம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் வந்து இருக்கிறதுல சின்ன நம்பர் வந்து ஸோ -7 தான் சின்னது, அண்ட் செகண்ட் ரோவில் வந்து சின்ன நம்பர் வந்து ஸோ -6. ஸோ இப்போ காலம் மேக்ஸிமம் பாருங்கள். ஸோ காலம் மேக்ஸிமம் வந்து ஸோ 8 ஸோ 6 ஸோ 4. ஸோ இதில் வந்து ஸோ 9. ஸோ இதில் ரோ மினிமம்லேயே என்ன பார்ப்பீங்க, ஸோ மேக்ஸிமம் பார்ப்பீங்க இதில். ஸோ இதில் மினிமம், ஸோ இதில் மேக்ஸிமம்லேயே இப்போ ஸோ இதில் பெரிய நம்பர் வந்து ஸோ -6 தான் இதில் பெருசு. ஸோ இதில் சின்னது என்னென்னா ஸோ 4 தான் இதில் சின்னது. ஸோ இந்த நம்பர் வந்து சேமாக இல்லை. ஸோ திஸ் ப்ராப்ளம், ஸோ இது வந்து ஒரு சேடல் பாயிண்ட் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா, ஸோ உங்களுக்கு இது நான் டைம் வாங்குறேன்னு டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பின்னு போட்டுவாங்க, அண்ட் நெக்ஸ்ட்டு காலம் வந்து எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் போட்டுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பி மீன்ஸ் என்னென்னா, ஸோ நம்ம இதில் வந்து பிளேயர் பி வந்து ஸோ இதை நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பின்னு போட்டிருப்போம். ஸோ அந்த பியை தான் நீங்கள் இதுலேயும் போட்டிருப்பீங்க. ஸோ இதில் B1 B2 B3 B4 போட்டிருப்போம். ஸோ இது வந்து என்னென்னா இதோட காலம். ஸோ இதில் 4 காலம் இருக்குது. 4 காலம் உள்ள எலமெண்ட்ஸ் என்னென்னா B1 B2 B3 B4. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதில் ஸோ 6 காலம் B5 B6 வரைக்கும் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் இதுலேயும் B5 B6 வரைக்கும் போடணும். ஸோ நம்மளுக்கு இதில் சம்மில் வந்து ஜஸ்ட்டு B4 வரைக்கும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் B4 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ இதில் உள்ளது என்னென்னா, ஸோ இதை நீங்கள் எப்படி பயன்படுத்திங்கன்னா, ஸோ E1 போட்டுக்கோங்க. E மீன்ஸ் எக்ஸ்பெக்டட், ஸோ B மீன்ஸ் பே ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ E1 E2 E3 E4. ஸோ இதில் வந்து 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. B4 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம இதில் E4 வரைக்கும் எழுதுகிறோம். ஸோ இதில் B7 வரைக்கும் இருந்தால் நம்ம இதில் E7 வரைக்கும் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நான் எப்படி எழுதிருக்கேன்னா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எழுதணும். ஸோ இதே மாதிரி எல்லா ரோவையும் ப்ளஸ் பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 8 6 இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் பயன்படுறதா P1 P2 வந்து நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளை எக்ஸ்ட்ரா அந்த கிராஃப் போடும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், P1 எதுக்காக போடுறோம், P2 எதுக்காக போடுறோன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ 8 P1, ஸோ நீங்கள் ப்ளஸ் பண்ண வரும். ஸோ 8 P1 + 6. ஸோ இதில் மைனஸ் இருக்குது. ஸோ 8 P1 + ஸோ ரெண்டாவது வந்து ஸோ -6 இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் ப்ளஸ் போடக்கூடாது, இப்படி இருந்தால் மைனஸ் தான் பண்ணணும். ஸோ அதனால தான் இதில் வந்து 8 P1 - 6 P2. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ளஸ் போடுறாங்க, நம்ம வந்து இதை ப்ளஸ் பண்ணி தான் எழுதணும். பட் வந்து போடும்போது இதில் மைனஸ் இருக்கிறதுனால நான் இதில் -6 P2ன்னு போட்டிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம B1 எழுதியாச்சு. தென் E2க்கு பாருங்கள். E2க்கு என்ன இருக்குன்னா, ஸோ -2 P1 + 6 P2. ஸோ -2 P1 + 6 P2. ஸோ இதில் வந்து போன சம்மில் வந்து நம்ம இதில் மைனஸ் இருந்து, ஸோ இதில் வந்து நம்ம -6 P1 போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ப்ளஸ் இருக்குது, அதனால் நம்ம ப்ளஸ் பண்ணால் டேரெக்டாக இதாக வரும். ஸோ -2 P1 + 6 P2. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டெப் அப்படியே எழுதியாச்சு. ஸோ -2 P1 + 6 P2. ஸோ இதில் டிஃபரெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து மைனஸ் பண்ணல, ப்ளஸ் தான் பண்ணுறோம். ஸோ இதில் பெருசு இதில் மைனஸுங்கிறனால இதில் மைனஸ் இதில் இன்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் E3 பாருங்கள். E3 வந்து -7 P1 + 4 P2. -7 P1 + 4 P2. ஸோ ஃபைனல் காலம் வந்து 9 P1. ஸோ இதில் மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஸோ 9 P1 -2 P2. ஸோ இது இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, அண்ட் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம -2 Pன்னு போட்டிருப்போம்.
ஸோ இந்த டேபிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேபிள் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ P1 + P2 = 1. ஸோ இந்த இதுதான் ஃபார்முலா, ஜஸ்ட் இந்த ஒன்று தான் ஃபார்முலா. P1 + P2 = 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா P2 = 1 - P1 அப்படியே எழுதலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸோ P1 = 1 - P2 இந்த மாதிரி எழுதலாம். ஸோ நீங்கள் இப்படி உங்களுக்கு புக்கில் வந்து எல்லா புக்கில் இதுதான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க 1 - P1. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் P1 = 1 - P2. ஸோ எப்படி எடுத்தீங்கன்னா சேமாக தான் ஆன்சர் வரும். ஸோ அதனால் நீங்கள் P2 = 1 - P1 இந்த ஸ்டெப்பை எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபார்முலா மூலமாக வந்து P2ஓட வேல்யூ கிடச்சிட்டு. ஸோ இந்த P2 வேல்யூ வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ்பேண்டட் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதப்போ என்னென்னா P1 = 8P1 - 6P2. ஸோ P2ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் 8P1 - ஸோ P2ஓட வேல்யூ வந்து 1 - P1. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள் 8P1. ஸோ -6 × 1 வந்து எவ்வளோ வரும்? -6 வரும். ஸோ -6 × P1. ஸோ பெருக்கும்போது வந்து மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் போடும்போது இந்த இடத்துல வந்து +6P1 போடுங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த -6ஐயும் ஸோ இந்த -6 இன்ட்டையும் பெருக்கும்போது -1 தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம -6ன்னு போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து -6 இதையும் பெருக்கும்போது மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +6P1 போட்டிருக்கோம். ஸோ இப்போ 8P1 6P1 ப்ளஸ் பண்ணுங்கள் 14P1 வரும். 14P1 - 6. ஸோ இது வந்து ஈவோட வேல்யூ. இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததில் வந்து E2 இதை கண்டுபிடிங்க. ஸோ E2 வந்து ஸோ -2P1 + 6P2. ஸோ P2ஓட வேல்யூவில் அப்ளை பண்ணுங்கள் 2P1 + 6 1 - P1. ஸோ இதை பெருக்கும்போது 6 × 1 வந்து ஸோ 6. ஸோ 6 ஸோ -P1 வந்து ஸோ -6P1 தான் வரும். ஸோ இப்போ E2ஓட வேல்யூ என்ன வரும்? ஸோ -2P1 - 6P1 வந்து எவ்வளோ வரும்? ஸோ -8P1 வரும் +6. ஸோ இதுதான் E2ஓட வேல்யூ. இப்போது ஸோ இப்போ E2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ E3ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ E3 நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ -7P1 + 4P2 கொடுத்துருக்காங்க. ஸோ P1 ஸோ 4P2ஓட வேல்யூ வந்து 1 - P1. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம P2 = 1 - P1 போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல P2ஓட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் P1 = 1 - P2 போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 1 - P2 போடணும். ஸோ அதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ -7P1 ஸோ 4 × 4 வந்து ஸோ 4. ஸோ 4 × -P1 வந்து ஸோ -4P1. ஸோ இதை நீங்கள் ஸோ -7P1 ஸோ -4P1 ஸோ -11P1 + 4. ஸோ இது வந்து E3 உள்ளது. ஸோ இப்போ E4ல் என்ன இருக்குன்னா ஸோ 9P1 - 2P2. ஸோ 9P1 - 2 வந்து 1 - P1. ஸோ -2 ஸோ இதில் மைனஸ் தான் இருக்குது. ஸோ -2 × 1 வந்து -2. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து -2 × -P1. ஸோ பெருக்கும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஜஸ்ட்டு +2P1 தான் வரும் உங்களுக்கு. ஸோ பெருக்கும்போது எப்போவுமே மைனஸ் பெருக்கும்போது வந்து ப்ளஸ் தான் வரும். ஸோ 9P1 + 2P1 இது வந்து ஸோ 11P1 வரும். ஸோ -2. ஸோ இது வந்து E4. ஸோ இப்போ E4 வரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கிராஃப் போடணும். ஸோ அடுத்ததில் வந்து நம்ம கிராஃப் போடுறது எப்படின்னு இதில் பார்ப்போம். ஸோ கிராஃப் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அந்த சம்மில். ஸோ நான் இப்போ கிராஃப் போட்டிருக்கேன். ஸோ கிராஃப் எப்படி போட்டிருக்கேன்னா ஸோ இப்போ நீங்கள் சம்மை பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பாருங்கள். ஸோ ப்ராப்ளத்தில் வந்து இருக்கிறதே பெரிய நம்பர் என்னன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இருக்கிறதே பெரிய நம்பர் வந்து இதில் இருக்கிறதே பெரிய நம்பர் வந்து 9 பெரிய நம்பர்.
ஸோ இதுதான் இருக்கிற பெரிய நம்பர். ஸோ இது இருக்கிற சின்ன நம்பர் என்னென்னு பாருங்கள். இதில் இருக்கிற சின்ன நம்பர் என்னென்னா ஸோ -7 தான் இருக்கிற சின்ன நம்பர், ஸ்மால் நம்பர். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க, ஸோ இந்த கிராஃப் போடுற முடியும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஸோ ப்ராப்ளத்துக்கு வந்து எது பெரிய நம்பர் அண்ட் இது வந்து சின்ன நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற பெரிய நம்பர் வந்து 9 தான் பெரிய நம்பர். ஸோ கிராஃபில் வந்து நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த சைடில். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் போடுங்க. ஸோ நான் இதில் வந்து பெருசு வந்து 9, ஸோ அதனால் வந்து நான் இதில் 9 வரைக்கும் போட்டிருக்கேன். சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு பெருசு வந்து இப்போது ஒரு சம்திங் வந்து ஒரு 15 or 17 சம்திங் இருந்ததுன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் 17 வரைக்கும் போடுவீங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் வந்து ஜஸ்ட் 9 தான் பெரிய நம்பர். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதில் 9 வரைக்கும் போட்டிருக்கீங்க. ஸோ இதில் என்ன போடுறீங்களோ அதே மாதிரி இந்த லைன்லேயும் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 0 ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இதில் சின்ன நம்பர் என்னென்னு பாருங்கள். ஸோ சின்ன நம்பர் என்னென்னா ஸோ -7 தான் சின்ன நம்பர். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் வேல்யூஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபுல்லாக பாசிட்டிவ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸில் இருக்கிற சின்னது என்னென்னா ஸோ -7 தான் இருக்கிற சின்னது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி -7 வரைக்கும் போடுங்க. அதே மாதிரி இங்கேயும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி -7 வரைக்கும் போடுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய நம்பர் வந்து 9, ஸோ அதனால் 9 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு காப்பி போட்டிருக்கேன், 0லேருந்து 9 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ சின்ன நம்பர் வந்து -7, ஸோ அதனால் 0லேருந்து 7 வரைக்கும் போட்டிருக்கேன். இதுலேயும் 7 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் எடுக்கிற வந்து இதை வந்து நீங்கள் P1 எடுத்துக்கோங்க, இதை வந்து P2 எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான ஸ்டெப். ஸோ இதில் வந்து நீங்கள் P1 இதில் வந்து P2 அந்த மாதிரி எடுக்கக்கூடாது எப்போவுமே. ஸோ இது வந்து P1 வச்சுக்கோங்க, இது வந்து P2 வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சம்லேயும் அப்படி தான் எழுதியிருப்போம், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் மேட்ரிக்ஸும் அப்படி தான் எழுதியிருப்போம். ஸோ இது வந்து P1, ஸோ 8 தான் P1, ஸோ இதுதான் P1, இது வந்து P2. ஸோ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 8 - 6. ஸோ இங்கே நம்ம இங்கேருந்து P1 தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ P1 வந்து 8 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ P1 வந்து 8 இந்த இருக்குது. ஸோ 8 ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஸோ -6 முடியுது. ஸோ நீங்கள் வந்து ஸோ இதில் வந்து அளவு எடுக்கும்போது வந்து கரெக்டாக ஸ்கேலை வச்சு பாயிண்ட் பண்ணிவிடுங்க. அப்படிலாம் வந்து நீங்கள் கோடு போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பாக வரும். ஸோ அதனால தான் நான் இதில் கரெக்டாக நான் இதில் வந்து பாயிண்ட் பண்ணிக்கல, ஒரு ஜஸ்ட் ஒரு அசியூமில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போடும்போது வந்து ஸ்கேலை வச்சு கரெக்டாக அளவு எடுத்து போடுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம 8லேருந்து P1 தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கே ஸ்டார்ட் பண்ணால் தப்பாக வரும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 8லேருந்து -6. ஸோ 8 இங்கே இருக்குது. ஸோ -6 வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு டேரெக்டாக ஒரு லைன் போடுங்க. ஸோ 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரஃபாக தான் போடுறேன், ஸோ ஸ்கேல் இல்லை. ஸோ 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ -6 வரைக்கும் போடுங்க. ஸோ ஸ்கேல் வச்சு போடுங்க. எனக்கு இதில் கோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரல, ஸ்கேல் வச்சு நீங்கள் போடுங்க, கரெக்டாக வரும். ஸோ அடுத்து என்னென்னா ஸோ -2லேருந்து ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது போட்டாச்சு, 8 -6 போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து -2லேருந்து 6 வரைக்கும் போடுங்க. ஸோ -2 வந்து இதில் எந்த இருக்குது. ஸோ -2லேருந்து 6 வரைக்கும் போடுங்க. ஸோ -2ல் ஸ்டார்ட் ஆகி ஸோ 6. ஸோ -2லேருந்து 6 வரைக்கும் போட்டாச்சு. ஸோ அடுத்தது வந்து -7லேருந்து 4. ஸோ -7 தான் இருக்குது. ஸோ -7லேருந்து +4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ +4 தான் இருக்குது. ஸோ +4 போட்டாச்சு. ஸோ அடுத்து லாஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஸோ 9லேருந்து -2. ஸோ 9 தான் இருக்குது. ஸோ -2 தான் இருக்குது. ஸோ 9லேருந்து ஸோ 9லேருந்து -2 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இது இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம லைன் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் ஸோ 4 இது இருக்குது. ஸோ 4 இதுக்குமே நம்ம இதில் வரைஞ்சாச்சு. ஸோ வரைஞ்சதுக்கப்புறமா இந்த லைன் வந்து எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இன்டர்செக்ட் மீன்ஸ் எந்த இடத்துலலாம் கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல கிராஸ் ஆகுது. ஸோ 2 லைன் எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு இடத்துல கிராஸ் ஆகுது, தென் இங்கே ஒரு இடத்துல கிராஸ் ஆகுது, தென் இங்கே ஒன்று கிராஸ் ஆகுது, தென் இங்கே ஒன்று. ஸோ 4 இடத்துல கிராஸ் ஆகுது. ஸோ நம்ம 2 × 1 சம்மில் என்னென்னா ஸோ மினிமம் தான் பார்க்கணும். ஸோ இது மினிமம் வேல்யூ அதுதான் நம்ம பே ஆஃப் மேட்ரிக்ஸாக எடுப்போம். ஸோ நம்ம போன சம்மில் டாமினன்ஸே அப்படி தான் பார்த்துருப்போம். ஸோ ரோ வந்து எப்போவுமே மினிமம் தான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரோ மினிமம், காலம் வந்து மேக்ஸிமம். ஸோ நம்மளுக்கு இந்த சம் வந்து 2 × n. ஸோ இது வந்து ஒரு ரோ சம் தான். அதனால் ஸோ இது நம்ம இந்த மினிமம் தான் பார்ப்போம். ஸோ இதை நம்ம ஷேட் பண்ணியிருக்கு, இது வந்து குறைஞ்ச வேல்யூன்னு பார்க்கணும். ஸோ ஸ்டார்டிங் ஸோ மினிமம் வேல்யூனா ஸோ நெகட்டிவில் இருந்தால் மினிமம் வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 9 வந்து பெருசு. ஸோ இந்த 2 கிராஃப்லேயும் சின்ன வேல்யூ வந்து -7. ஸோ அப்போ இந்த இதுதான் இருக்கிறதுலே சின்னது. ஸோ இதில் மேக்ஸிமம் என்ன சொல்லுவீங்கன்னா ஸோ 9. ஸோ இதுதான் மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு ஷேட் பண்ணியிருக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ ஷேட் இது ஒரு இது, இது ஒரு இது. ஸோ மினிமம்னா நீங்கள் இந்த ஆர்டரில் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள். ஸோ மேக்ஸிமம்னா இங்கேருந்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ஆரோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 × n
ஸோ இங்கேருந்து பாருங்கள். ஸோ m/2 வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ m/2னா இங்கேருந்து பார்க்கணும். ஸோ மேலேருந்து பார்க்கணும் m/2னா. ஸோ 2×1னா இங்கேருந்து பாருங்கள். எதுக்குன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து ஸோ தட்ஸ் மீன்ஸ் ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ இந்த இது மீன்ஸ் பாசிட்டிவ். சரியா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் எப்போவுமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2×1க்கு எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூ பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வந்து சின்ன வேல்யூ இது தான். ஸோ அப்போ நம்மளோட பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து இந்த இதுதான். ஸோ இந்த எங்கேருந்து பாருங்கள். ஸோ 8லேருந்து ஸோ 6 வருதா? ஸோ 8 - 6. ஸோ இது ஒரு லைன். ஸோ அடுத்து இந்த நம்ம இங்கே இன்டர்செக்டர் லைன் தான் பார்க்கணும். ஸோ இங்கேருந்து பாருங்கள். ஸோ -7லேருந்து ஸோ 4. ஸோ இப்போ நம்மளுக்கு தான் ஒரு பே ஆஃப் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஸோ இதில் இன்னொரு கவனிக்க வேண்டியது என்ன விஷயம் என்னென்னா, ஸோ உங்களுக்கு இந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ஸோ இந்த இன்டர்செக்டர் பாயிண்ட் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு கரெக்டான மெத்தட். ஸோ இது வந்து ஒரு தப்பான மெத்தட். ஸோ உங்களுக்கு இது மீன்ஸ் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் வரணும். ஸோ இந்த ஷேப்பில் கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஒரு பெருக்கல் சிம்பிள் வந்து கரெக்டாக வரணும். ஸோ பட் இதில் வந்து இதையும் பாருங்கள். உங்களுக்கு இதில் 2 வித்தியாசம் தெரியும். பட் இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட். உங்களுக்கு இதுலேயும் பாருங்கள். இது வந்து இந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக மேட்ச் ஆகும். பட் இந்த ஃபார்மேட்டில் இது மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்தால் வந்து கரெக்டாக இது சென்டர் வந்து இன்டர்செக்ட் ஆகாது. பட் இது பாருங்கள். இது வந்து கரெக்டாக உங்களுக்கு சென்டர் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஃபார்மேட். இதெல்லாம் ஒரு தப்பான ஃபார்மேட். ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இது லைன் வந்து ஒரு கிராஸாக போகும். ஸோ இது வந்து ஒரு தப்பான லைன். ஸோ இதுதான் ஒரு கரெக்டான ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வரணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஃபார்மேட். ஸோ பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வரணும். ஸோ இந்த சம்மில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வரல. ஸோ நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் 2×1லே. ஸோ அதில் இந்த இதுக்குள்ளே என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு டிஃபர் பண்ணி உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டெப் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இது வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 8 - 6. ஸோ 8 - 6ஓட ஸ்ட்ராட்டஜி வந்து B1. ஸோ இதில் வந்து B1 போட்டுக்கோங்க. ஸோ -7 4 அடுத்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ -7 4 வந்து இது வந்து B3. ஸோ இதில் வந்து B3 வந்திருக்கு. ஸோ இது வந்து B3 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஈக்குவேஷன் பாருங்கள். நம்ம போட்டுக்க டேபிளை பாருங்கள். ஸோ டேபிளில் வந்து இதுதான் B1. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ B1 இதுதானே B1. ஸோ இது B1, இது B2. ஸோ நீங்கள் சைடில் புரியுற மாதிரி இதை எழுதிக்கோங்க. E1 பக்கத்தில் B1 போட்டுவாங்க, E2 பக்கத்தில் B2 போட்டுவாங்க, தென் E3 பக்கத்தில் B3 அண்ட் E4 பக்கத்தில் B4. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிக்க வந்து B1 அண்ட் B3 மட்டும் கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் தனியாக அடுத்த ஸ்டெப்பை எடுத்துருங்க. ஸோ E1 நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ என்னென்னா ஸோ 14 P1 - 6 ஈக்குவல் டு ஸோ இது வந்து B1ஓட வேல்யூ தான் இது எழுதியிருக்கோம். தென் B1ஓட வேல்யூஸ்க்கு அப்புறமா B3ஓட வேல்யூ எழுதணும். ஸோ B3 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஸோ B3ஓட வேல்யூ. ஸோ பே ஆஃப் மேட்ரிக்ஸை மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதலாம். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ E1 ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ ஸோ B1 ஈக்குவல் டு B3. சரி, ஸோ B1 எழுதியாச்சு. B3 வந்து இந்த இருக்குது வேல்யூ. ஸோ -11 P1 ப்ளஸ் ஸோ இந்த சம்மில் லாஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க என்னென்னா P1 P2 Q1 Q2 அண்ட் வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ நம்ம இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி வந்து P1 P2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து வேல்யூ ஆஃப் த கேம் அண்ட் Q1 Q2 வந்து எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்கிறேன். ஸோ 14 P1. ஸோ இதில் -11 P1 வந்து இங்கே வரும்போது வந்து +11 P1 ஆகும். தென் 4. ஸோ இங்கே இருக்க -6 வந்து அங்கே போகும்போது வந்து +6 ஆகும். ஸோ 14 P1 ப்ளஸ் 11 P1 வந்து 25 P1 ஈக்குவல் டு 10. ஸோ P1 ஈக்குவல் டு 10/25. ஸோ 10/25 கட் பண்ணால் வந்து 2. ஸோ 2/5 வரும். ஸோ P1ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2/5. ஸோ P1 வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா P2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஸோ P2ஓட ஃபார்முலா என்னென்னா 1 - P1. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ஒரு டைம் எழுதிக்கோங்க. ஸோ P2 ஈக்குவல் டு ஸோ 1 - P1. ஸோ 1 - 2/5 போடுங்க. ஸோ 2/5னா ஸோ இது இங்கே இதில் 1 இருக்கிறதா மெயின். ஸோ இது சைடில் பிறக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது சைடில் பிறக்குங்க. ஸோ ஒரு 5. ஸோ இது கீழே 1 இருக்கிறதா மீனிங் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 2. ஸோ 5 - 2 /5. ஸோ 3/5 வரும். ஸோ P2 = 3/5.
ஸோ நம்ம P1 P2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டில் வந்து இனிமேல் வந்து Q1 Q2 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கிறது வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஸோ 14P1 - 6 அப்படின்னா -11P1 + 4 1. ஸோ நம்ம இப்போ வேல்யூ ஆஃப் த கேமுக்கு வந்து நான் 14P1 எடுத்திருக்கேன். ஸோ 14P1 - 6 எடுத்திருக்கேன். ஸோ 14. ஸோ P1ஓட வேல்யூ வேணும்னா 2/5. ஸோ -6. ஸோ இதில் -6 14P1ஓட வேல்யூ இதில் அப்ளை பண்ணிக்க 2/5 அண்ட் -6 இதில். ஸோ இப்போ இதை 14 × 2/5 போடுங்க. ஸோ 14 × 2 வந்து 28. ஸோ 28/5 -6 போடுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இதே வந்து ஸோ இதில் வந்து 1 இருக்கிறதா மெயின் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக கிடச்சது வந்து 28. ஸோ 28/5 -6 கிடச்சிருக்கு. ஸோ இதில் இது பண்ணும்போது வந்து ஸோ இதில் 1 இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஸோ இதே இது பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதே பாருங்கள். ஸோ 28. ஸோ IR 30. ஸோ ஒரு 28. ஸோ IR 30 இதில் வந்து மைனஸ் இருக்குது. ஸோ -30 போட்டுவாங்க. ஸோ -30 / 5. ஸோ ஈக்குவல் டு ஸோ 28 - 30 வந்து -2. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ IR 30 28 போடலாம். ஸோ 30 - 28 இதை போட முடியாது. 28 - 30 தான் வரும். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு இருக்கும்போது இங்கேருந்து தான் பாருங்கள். ஸோ இங்கே வந்து R/1 வந்தால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை கட் பண்ணால் -2/5 வரும். ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் வந்து ஸோ நம்ம வந்து P1 P2 அண்ட் இப்போ P1 P2 கண்டுபிடிச்சாச்சு அண்ட் வேல்யூ ஆஃப் த கேமை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம Q1 Q2 கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அல்ஜிப்ராக் மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அல்ஜிப்ராக் மெத்தடில் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபார்முலா எழுதி போட்டுருப்பேன். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா Q1க்கு ஒரு சம் வேல்யூ கிடைக்கும் அண்ட் Q2க்கு ஒரு சம் வேல்யூ கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா Q1க்கு வந்து 11/25 வரும் அண்ட் Q2க்கு வந்து 14/15 வரும். அண்ட் இந்த மெத்தட் அல்ஜிப்ராக் மெத்தட் மூலம் யூஸ் பண்ணிங்கன்னா P2க்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ P2ஓட வேல்யூ வந்து 3/5 வரும் அண்ட் P1ஓட வேல்யூ வந்து 2/5 வரும் அண்ட் வேல்யூ ஆஃப் த கேம் வந்து -2/5 வரும். ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் இந்த ஃபார்முலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். அல்ஜிப்ராக் மெத்தட்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் ஸோ உங்களுக்கு சேம் வேல்யூ தான் வரும். ஜஸ்ட்டு நீங்கள் அண்ட் Q1 Q2 மட்டும் இது மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அண்ட் P1 P2 அண்ட் வேல்யூ ஆஃப் த கேம் வந்து ஸோ இந்த ஈக்குவேஷன் மூலமாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.